ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பாதுஷா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்குன்னு ரொம்ப நம்ம ஹார்டாக பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் நம்ம பொசுன்னு இருக்க மாதிரி பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா அது 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இது 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம பாகாக காய்ச்சிக்கலாம். அதில் சும்மா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும், எங்கள் வீட்டில் ரொம்ப ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதனால சும்மா ஒரே ஒரு ஏலக்காய் நான் தட்டி போட்டுக்கிட்டேன். நீங்கள் 2-3 கூட போட்டுக்கலாம். மாவை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நடுப்புற ஒரு ஓட்டை விட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்கள் அம்மா என்னென்னமோ ஷேப் ட்ரை பண்ணாங்க, மேலே சுற்றிலாம் வைக்கிற மாதிரி. ஆனால் அது கரெக்டாக வரல. ஓகே, இது கரெக்டாக வந்துச்சு, அதனால் இந்த ஷேப் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை நம்ம 5 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். ஏன்னா இந்த இது உள்ளார அந்த ஜீரா இழுத்துக்கும். அவ்வளோதான், செம்மையான டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு.